ஆடி அமாவாசைக்குப் பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் அதற்கு மறுநாள் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. பொதுவாகவே பஞ்சமியில் விரதம் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது ஐதீகம். எனவே கருட பஞ்சமி அன்று விரதம் இருப்பது அனைத்து தோஷங்களையும் நீக்கும். பிரம்ம தேவரின் மகனான காஷ்யபருக்கும் அவரது மனைவியான கத்ருவுக்கும் நாகர்கள் பிறந்தார்கள். மற்றொரு மனைவியான வினதாவுக்கு அருணன் மற்றும் கருடன் பிறந்தார்கள். ஆடி அமாவாசையை அடுத்து வருகின்ற பஞ்சமியில் கருடன் பிறந்தார். ஒரு முறை கத்ருவுக்கும் வினதாவிற்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியின்படி ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்கள் அடிமையாக வேண்டும். போட்டியில் வினதா கத்ருவுக்கு அடிமையானாள். இந்திரனிடமிருந்து அமர்த்த கலசத்தினை கொண்டு வந்தால் கருடனின் தாயுடன் 2 பிள்ளைகளையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விடுவதாக கத்ரு கூறினாள். அதனால் தேவலோகத்திலிருந்து கருடன் அமர்த்த கலசத்தினை பெற்று வந்தான். அமிர்த கலசத்தை நாகர்களுக்கு வழங்கி தன்னையும் தனது சகோதரர் மற்றும் தாயையும் அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்தான். நாகர்கள் எவ்வளவு கொடூரமாக நடந்தாலும் அதை பற்றி வெளிக்காட்டாத கருடன் தனது தாயாருக்காக அமிர்தகலசத்தை எடுத்து வந்து சாகா வரம் கொடுக்கும் அமிர்தத்தை ஒரு துளி கூட பருகாமல் அப்படியே நாகர்களிடம் கொடுத்ததையும் பார்த்து வியந்து போனார் விஷ்ணு. அதனால் கருடனுக்கு விஷ்ணு ஒரு வரம் அளித்தார். கருடன் விஷ்ணுவின் வாகனமாக வேண்டும் என்று வரம் கேட்டார். கருட தரிசனம் அரிதானது மற்றும் சுபிட்சமான பலன்களைத் தரும் என்பது நம்பிக்கை. பெருமாள் ஆலயங்களில் மூலவர் சந்நிதிக்கு சென்று மூலவரை வணங்குவதற்கு முன்பு கருட வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதியாக கருதப்படுகிறது. கருடன் பறவை இனங்களின் அரசன் ஆவார். கருடனுக்கும் அவரது தாயான வினயதாக்கும் இடையே உள்ள எல்லையில்லாத பிணைப்பை வெளிப்படுத்தவே கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. அம்மா மற்றும் மகன்களுக்கு இடையேயான அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் அதிகரிக்க இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் கருடனை வணங்குகிறார்கள். கருட பஞ்சமி அன்று கோயிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை படைத்து கருட காயத்திரி ஜபித்து வழிபடலாம். நாகதோஷம் வாழ்வில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள், நாகங்களால் ஏற்பட்ட சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஆகியவை நீங்க கருட பஞ்சமியில் விரதம் இருப்பார்கள். கருட பகவானின் திருவுருவமும் வழிபாடும் உள்ள இடத்தில் வெற்றியே உண்டாகும் என்பது ஸ்ரீமன் நாராயணின் திருவாக்கு. இவரின் நிழலே லட்சுமணனின் மயக்கத்தை போக்கியது. அதனால் எண்ணினாலும் துதித்தாலும் நல்லனவையே அருளும் கருடனை கருட பஞ்சமி நாளில் துதித்து நலம் பெறுவோமே.